மௌனமான நேரம் ஆடியோ லான்ச்சில் இருக்கும். சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சம் ஆஃப் வெரி வெல், ரொம்ப நல்லா வந்திருக்கு. 5 சாங் 5 வெரைட்டியாக இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி பண்ணியிருக்கோம். இந்த கஷ்டம்லாம் இந்த மூவி சாங்ஸ் பார்த்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஐ திங்க் இந்த சக்ஸஸ், உங்களோட சக்ஸஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த மூவி தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. அரங்கத்தில் இருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் இந்த ஆடியோ ரிலீஸை காண வந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது சிகரம் ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த படத்தில் நான் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோ. எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு இயக்குனர் மோகன்ராஜ், தயாரிப்பாளர் ஜெயக்குமார் சார், இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற இயக்குனர் என்ன சொல்கிறேன்னு தெரியல, திரைக்கதை இமயம் பாக்கியராஜ் சார் என்னை மேடையில் ஏற்றி பேச விட்டாலே நடுங்கும். எங்களுக்குலாம் கட்ட டேக்கு தான் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. பிடிச்சிருக்கு இயக்குனர் எங்கள் ஊருக்காரர் கனகனை, அப்புறம் ராட்டினம் இயக்குனர் திரு தங்கம், என்னுடைய அன்பு நண்பர் போஸ் வெங்கட் மற்றும் ராஜ்காந்த், எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் கேஆர்எஸ் ஜெயக்குமார். விரைவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் இருக்குங்கிற மாதிரி வருது. கண்டிப்பாக வந்து திரையில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். குட் நூன் எவ்ரிபடி. என்னோட நேம் திவ்யா. மௌனமான நேரம் மூவியில் நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோல் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சேலஞ்சிங் ரோல். ஒரு ஐடி கோயிங் கேர்ள் அண்ட் ரொம்ப போல்டான ரோல் இது. ஸோ டைரக்டர் சார் என்கிட்ட நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டூ திஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னையிலேருந்தே ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த டைரக்டர்ஸ் ஜி மோகன்ராஜ் ஜி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அவர் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு இந்த மாதிரி ரோல் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லைக் நாங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் பண்ணோம், ரொம்ப ரிஸ்கி ஏரியா. அண்ட் ப்ரொடியூசர் ஜெயக்குமார் ஜி எங்கள் கூடவே இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ இஸ் அருண்ஜி. ரொம்ப எக்ஸலண்ட்டாக மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 சாங்ஸ் வெரி எக்ஸலண்ட். எங்களெல்லாம் ஆட வச்சிட்டாரு உடனே சாங்ஸ் கேட்ட உடனே. ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அண்ட் கேமராமேன் ஜி பற்றி சொல்லலை, குருஜி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரிஸ்கியான ஏரியாவில் கேமரா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. எங்கள் டீம் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டீம் நான் சொல்லலாம். ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். படமும் நல்லா வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் நிறைய படம் பண்ணணும். எங்கள் டைரக்டர் ஜி, ப்ரொடியூசர் ஜி எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ், என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட டைரக்டர் மோகன்ராஜ் சார் வந்து எனக்கு ஒரு 15 வருடக்கான நண்பர். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான். என்னென்னா எப்போவுமே கொஞ்சம் துருதுருன்னு ஃபாஸ்ட்டாகவே இருப்பார். இப்போவும் அதே மாதிரி தான். இந்த படம் ஆரம்பிச்சப்போவும் 2-3 டைம் நான் அவரை ஷூட்டிங் பிளேஸில் போய் பார்த்துருக்கேன். அவர் ஒர்க் பண்ணுற இது என்னென்னா அந்த காஸ்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நான் பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரையிலும் இந்த படத்துக்கு அவ்வளோ நல்ல முயற்சிகள் எடுத்திருக்காரு. இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து இந்த பாடல்களை பார்க்கும்போதே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த நல்லா வரணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்கிறது நான் அந்த ஸ்க்ரீன்லேயே தெரியுது. கண்டிப்பாக இந்த பாடல்கள்லாம் பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்றுருக்கு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். கண்டிப்பாக இது பார்க்கும்போது சின்ன படம் மாதிரியே தெரியல. அதில் வந்து அவங்க அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா பெரிய அளவில் செலவு பண்ணி ரிச்சாக பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும், அந்த நம்பிக்கை எனக்குன்னு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே. இதில் இந்த இசை வெளியீட்டு அளவில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த டைட்டில் என்னோடது, என்கிட்ட கேட்காம வச்சுருக்காரு மோகன்ராஜ் சார். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். ஆமாம், நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து டைட்டில் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். மோகன்ராஜ் சார் எப்படி ராஜ்காந்துக்கு தெரியுமோ அதே மாதிரி நான் முதலாக சென்னை வந்து இறங்கணுன்னே அவர் எனக்கு தெரியும். ஹென்றி சார் ஆஃபீஸ்க்கு வாய்ப்பு கேட்டு போகும்போது அப்போவே உதவி இயக்குனர் ஒன்று வச்சு படம் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னார். இன்னும் பண்ணல, இந்த படத்தில் கூட கூப்பிடல. நன்றி சார். சரி.
1437 நீங்கள் சார் பாக்கியராஜ் சார் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல, வேட வேட ஆடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன், பட் இந்த இடத்துல சொல்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக படம் டைரக்ட் பண்ணுறேன் நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு சரியான வாய்ப்பு அமையலை, பண்ணலை. இப்போ உண்மையிலேயே பண்ணுறேன். ரிஷி தான் ஹீரோ, அதனால தான் இந்த ஸ்டேஜுக்கே வந்தேன் நான். நன்றி. இந்த படம் பெரிய லெவலில் ஓடி அது என் படத்துக்கு ஒரு நல்ல ரூட்டாக இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். மோகன்ராஜ் சாருக்கும் என்ன இருக்குன்னா, என்னை ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே மோகன் சார் தான். நான் இங்கே சங்கவி எல்லாருமே ஒன்றா இன்ட்ரடியூஸ் ஆனோம் சாரோட டைரக்ஷனில். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு சாரை தெரியும். ஸோ அவருடைய வழி எல்லாமே எனக்கு எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வந்துட்டுருக்காருன்றது தெரியும். ஸோ இந்த படம் மௌனமான நேரம் டைட்டிலே ரொம்ப அழகான டைட்டில். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கணும்னு எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். First, I want to say thanks to my producer, Jay Kumar. The great legend is here. ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது மிஸ்டர் பாக்கியராஜ் சார். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைத்து டைரக்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எப்படின்னா லைக் எல்லாருமே சொல்லுவாங்க யூஸ்வலாக ஃபிலிம்ஸில் டீப் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி சில இடத்துல பெர்மிஷனே இல்லாத ஏரியாவில் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து நீரியும் பூச்சிக்கடி பாம்பு இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது கைண்ட் ஆஃப் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது, த்ரில்லர் கம் ஹாரர். யூஸ்வலான ஹாரரும் கிடையாது, கொஞ்சம் இட்ஸ் பிரில்லியன் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மோகன்ராஜ் சார். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவர் இந்த படம் பண்ணுறாரு. சரி, இட்ஸ் டெபு. கண்டிப்பாக அந்த படம் நல்லா வரும். அது அவரோட எஃபோர்ட் நோ ஃபெயில்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு சிடி வாங்கி படத்தை பார்க்காதீங்க, தியேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டேன். தேங்க்யூ. இருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மௌனமான நேரம் டைட்டில் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது. இந்த மௌனம் அப்படிங்கிற டைட்டிலில் உள்ள இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முதல் உரிமையாளர் வந்து நம்ம பாக்கியராஜ் சார். மௌன கீதங்கள், சில்வர் ஜூப்ளி, மணிரத்னம் சார் படம், மௌனராகம், சொல்லிக்கிட்டே போகலாம். அமீர் சார் படம், ஏகப்பட்ட படங்கள் வந்து மௌனம் அப்படிங்கிற ஆரம்பித்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சிருக்கு. அதில் வந்து இப்போ நம்ம மோகன்ராஜ் சார் படமும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மௌனமான நேரம் ஆடியோ லான்ச்சில் இருக்கும். மௌனமான நேரம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி பொயட்டிக் வேர்ட் அண்ட் கேட்குறதுக்கே ரொம்ப பொயட்டிக்காக இருக்குது டைட்டில். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இட்ஸ் அ ஹாரர் ஜானர் படம். ஸோ அதுவே வந்து இட்ஸ் த யூஎஸ்பி ஆஃப் த ஃபில்ம். ஸோ நல்லா சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. I wish the entire team and myself a very good luck. அப்புறம் டேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வந்ததுக்காக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டேரக்டரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஆக்சுவலாக சினிமாவில் எதுவுமே தெரியாது. சொன்னாலே சரி பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்புறம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணார். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இப்படி நடக்குன்னா அதுவும் அவரோட ஏற்பாடு தான். நான் அன்றைக்கி காலையில் தான் வந்தேன், எல்லாமே ஃபோனில் தான் பேசணும். பட் எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்காரு. நல்ல எஃபெக்ட், நல்ல பெரிய ஆட்கிட்ட இருந்ததோட எஃபெக்ட் இந்த படத்துலேயும் தெரியுது, இந்த ஃபங்க்ஷன்லேயும் தெரியுது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி எங்க கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டைரக்டர், எல்லாத்தையும் விட எடிட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த கலர் கரெக்ஷனில் வந்து ரொம்ப ரிச்சாக பண்ணியிருக்காரு. ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் இதோட எஃபெக்ட் நல்லா தெரியும். ஒருத்தரோட உழைப்பும் அதில் இருக்குது. கேமராமேனாக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாரோட உழைப்பும் தியேட்டரில் பார்த்தா தான் தெரியும். நம்ம டைம் பாஸுக்கு இங்கே வீட்டில் வச்சு பார்க்குறத விட தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த உழைப்போட உண்மை உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். முதல்ல நன்றி சொல்கிறது வந்து ஜெயக்குமார்.
நான் எங்கள் உழைப்புக்கு வந்து அவர் கரெக்டான ஊதியம் அப்பப்போ கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். வேலைகள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சிரமப்பட்டாருன்னு எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர், அவருடைய உழைப்பு எப்படின்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். நாங்களாம் டேரக்டர் வாய்ப்பு கேட்டு டேரக்டர் பின்னாடி ஓடிட்டு இருந்தோம். அவர் வந்து நீ தான் இருக்கணும், எனக்கு நீ தான் மியூசிக் டைரக்டராக இருக்கணும், நீ தான் கேமராமேனாக இருக்கணும், நீ தான் எடிட்டராக இருக்கணும், எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் ப்ரொடியூசரை தேடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தார். அதை பார்த்து எனக்கு ரொம்பவும் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு உழைக்கிறதுக்கு அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு. வேலை செய்கிறதுக்கு அருண் உனக்கு யார் என்ன பிளேயர்ஸ் வேணுமோ, உனக்கு யார் வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கொடுத்தாரு. எனக்கு நல்ல எல்லா பாட்டுகளும் வேலை செஞ்சு விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது. அவருடைய உழைப்பு என்னுடைய உழைப்பும் சேர்ந்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு என்னோட எவ்வளோ மூத்தவர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவருடைய காலகட்டங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ விஷயங்கள் ட்ராவல் ஆகிருப்பார். நான்லாம் இன்னும் ஒரு 7-8 வருஷமாக தான் நான் கஷ்டப்பட்டிருப்பேன். அவர் எத்தனை காலங்களில் அவர் வந்து இந்த படத்துக்காக எத்தனை வருஷங்களில் எவ்வளோ துன்பங்களில் அனுபவிச்சு, இன்பம் இருக்காது, துன்பங்கள் நிறைய அனுபவிச்சு இந்த படத்தை வந்து கொண்டாந்து இங்கே நிறுத்தி எங்களெல்லாம் நிற்க வச்சு பேச வச்சிருக்காரு. இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த எங்களுடைய இயக்குனர் சாருக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நான் பாக்யராஜ் சாரோடைய மிகப்பெரிய ரசிகன். ஒரு படத்தில் பார்த்து ஒரு பாடல்களையும் ரசித்து நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் பண்ணேன். நிறையா நானும் டியூன் போட்டு நிறையா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வர்றதுக்கு வந்து சாரும் ஒரு காரணம். இந்த படம் நல்ல மேலும் வெற்றி அடைஞ்சு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அண்ணன் வந்து உதவியாக இருப்பார். நிறைய காசுகளை கொடுத்து இந்த படம் வந்து பயங்கரமாக வரணும், கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் இருந்து ஒரு காலத்தில் கிளம்பின உடனே நான் நேராக போகிற இடம் வந்து லேக் ஏரியா. லேக் ஏரியாவில் போயிட்டு ஒரு கேட்டில் நின்றுட்டுருப்பேன். இப்படியாவது டேரக்டர் இப்படி வெளில வருவார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு டைம் தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். சார் அசிஸ்டண்ட்டாக சார் நிறைய பேர் இருக்கானுங்களப்பா, சரி முயற்சி பண்ணு. இப்படி அது ஒரு கோயில் மாதிரி, எனக்கு அது கோயில் மாதிரி அந்த வாசல்லையே நின்றுட்டு இருப்பேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்லுவேன், அது வந்து பிறவி பலன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வனவிலங்கினுடைய அந்த அனுபவங்களை அவருடைய பாக்யா இதழில் 52 வாரங்கள், ஒரு வருஷம். பெரிய விஷயம் என்னன்னா டைரக்டரே எழுதினார். அதுதான் டைரக்டரே எழுதினார், வேற யாருன்னா எழுதியிருந்தா கூட அது எனக்கு பெருமை கிடையாது. அந்த காலகட்டங்களில் அவரோட வேலை செஞ்சே இருக்க வேணாம். ஏன்னா ஸ்கூலில் வந்து நாங்களாம் திண்ண பள்ளிக்கூடங்களில் படித்து வெளில வந்தோம். கீழே வந்து மணலில் வந்து அப்படி போட்டு அதில் ஆலாம் எழுதுவாங்க. அதனால அந்த கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஒரு தந்தை மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, என்னுடைய ஆதர்ஷ குருவா அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 மாதம் இரவு பகல் நிறைய நேரங்கள் எனக்கு வகுப்படுத்தார். இவங்க எல்லாருமே சொன்னாங்க இதில் திரைக்கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு % திரைக்கதையினுடைய மேதை அப்படின்னா உலகத்தில் ஒருத்தர் தான் இருக்க முடியும், ஒரே ஒருத்தர் தான். அது சத்தியமா பாக்யராஜ் சார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை சார், ஒரு குழந்தையை விட மென்மையானவர், மற்றவங்களை கஷ்டப்படுத்தவே தெரியாது. அதனால தான் பாக்யாவுடைய வாசகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் ஒரு பெரிய சந்தோஷம். அது எப்பவுமே எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு எக்ஸாம்பிள், ஹி இஸ் a very best எக்ஸாம்பிள். அவர் மாதிரிலாம் வரவே முடியாது. இனி இதற்கு முன்னும் கிடையாது, இதற்கு பின்னும் கிடையாது, சாத்தியமே கிடையாது. இன்னொரு சின்ன விஷயம் நாங்கள் பேசி ஆகணும், மன்னிப்பு கேட்டாகணும். காரணம், இந்த படத்தில் வேலை செய்த நடிகர்கள், நடிகைகள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருடைய மனதையும் நான் நிச்சயமா புண்படுத்தி இருப்பேன். அதுல நானும் ஒரு தாய் மாதிரி தான். எதுலையுமே உள்நோக்கம் கிடையாது. இந்த படம் நல்லா வரன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணியிருப்பேன், திட்டியிருப்பேன். அதனுடைய அவுட்புட் இன்னைக்கு வந்திருக்கு. அது ஒரு ஆத்மார்த்தமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். இப்ப இன்சல்டட் சம்வன் ப்ளீஸ். எவ்ரிவன் பார்த்து அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க ஆர்டிஸ்ட் அற்புதமா நடிச்சிருக்காங்க. குருவெல்லாம் கூட சம்டைம் நான் திட்டிருக்கேன், சாஃப்ட் பர்சன், குருவையே திட்டிருக்கேன். அந்த காலத்துல பிரேமே திட்டு வாங்கியிருக்காங்க. மோசம் முடி தான் திட்டு வாங்காம தப்பிச்சிட்டாரு, ஏன்னா நான் சான்ஸ் கொடுக்கலையே அவருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த டைரக்ட் உலகத்துல வந்து ரொம்ப பாவமானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது திருநங்கைகள் தான் அப்படின்னு. ஏன் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு இதை படைச்சிட்டான்? ஒரு குரோமோசோம்ஸ் டிஃபெக்ட்னால பாவம் பாரு, அவங்க வீட்லயும் சேர்க்க முடியாம பப்ளிக்லயும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே. ஆனா இன்னைக்கு அவர்களையும் தாண்டி ஒரு இனம் இருக்கிறது, மிகவும் பரிதாபப்பட வேண்டிய இனம்னா அது டைரக்டர்ஸ். இது வந்து அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாராவது எந்த ஒரு டைரக்டரும் கட்டாயமா எந்த நிமிஷமும் நிம்மதியாவே இருக்க முடியாது.
ப்ரொடியூசர் ஜெயக்குமார் அவர்கள் முதல் படம்னு சொன்னார். இதே யூனிட் வச்சு அடுத்த படமும் உடனே ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் டைரக்டர் முதல் கொண்டு, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அருணகிரி பாட்டு ரொம்ப நல்லா போட்டிருந்தார். அவர் பாட்டு போட்டதை விட அவர் பேசும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா அந்த சா பா சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த பாலியே நின்றுட்டார் அவர். எனக்கு முதல்ல எடுத்தோன்னே காசு நல்லா கொடுத்தாரு, கரெக்டாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அருணகிரி அவர்கள் வந்து அதாவது ப்ரொடியூசருடைய மரியாதையும் காப்பாற்றணும் இல்லையா, அதனால் அதை முதல்ல சொல்லிட்டார். யாருக்கு பேலன்ஸ் இல்லை அப்பப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அவர் அதே மாதிரி கேமராமேன் அவங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கு என்னங்கிறது வந்து படம் பார்க்கும்போது ட்ரெய்லர்லேயும் பாட்டுல எல்லாம் தெரியுது. அதனால் இந்த படத்தில் நடித்த புதுமுக நடிகர் நடிகைகள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பேசும்போது சொன்னாங்க திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு, நானே இன்னும் ஸ்டூடெண்ட்டு தான். திரைக்கதையில் வந்து அப்படி ஒன்றும், ஏன்னா நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டே இருக்கணும், அதுதான் திரைக்கதையை ஒழிய அதில் வந்து முற்று பெற்றதாக வந்து எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன் மாதிரி தான், ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த சீசன் வந்து ஏதோ பேய் சீசன் மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று சிவானின்னு ஒரு படம் சாக்ஸ் அதுக்கு போயிருந்தேன், அதுவும் பேய் கதைன்னாங்க. அப்புறம் இது வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது மௌனமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது பேய் கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னாங்க. எனக்கு சில பேய் அனுபவங்கள்லாம் உண்டு. அந்த பேய் அப்படிங்கிறது வந்து பேஜாரான ஒரு சமாச்சாரம். நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், என் சன்னு அவன்லாம் வந்து படம் பார்க்கும்போது தலகாணி எடுத்து கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு இப்படி பார்ப்பான். அப்போ ஏன்டா இவ்வளோ டென்ஷனில் பார்க்குறேன் அப்படின்னா, அது படம் பேய் படம் பார்த்தாகணும், பார்க்குறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த மாதிரி இந்த படமும் வந்து மௌனமான நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மோகன்ராஜ்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து நிறைய அனுபவங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அனுபவங்களை நிறைய பேர் கதை பண்ணும்போது இப்படி யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிக்க ஆரம்பித்தாலே எதிர் வீட்டில் என்ன நடந்தது, பக்கத்து வீட்டில் என்ன நடந்ததுன்னு அதே வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.